ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனல்களிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் கீழே தெரியும் 99 94 50 95 18 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். அதாவது இப்படி ஒரு தலைவனுக்கு நாம வேலை செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாவேகா கட்சி தொண்டர்கள்லாம் உண்மையிலே பெரிய விஷயம்பா. தலைவன் தைரியமான ஆளா இருக்கிறான்ப்பா. நான் கூட அவர் பயந்துருவாரு, சரண்டர் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். சொல்லிட்டாரு, ஏய் 15 நாள் கொடு, 15 நாள் டைம் கொடு, அப்புறம் தான் விசாரணைக்கெல்லாம் வருவேன், எல்லாம் ஓடிடு, தமிழ்நாடு ஓடிட்டு இருக்கு. இல்ல அப்படிதான் கேட்டார். வேற உனக்கு 2வது ஆப்ஷன் தரேன், ஒழுங்கா சென்னையில விசாரணை வை, இல்ல திரும்பி போனா போதும்னா சென்னை பக்கத்துல எங்கேயாவது வை, டெல்லிக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு இருக்காரு. டிவோர்ஸ் கேஸ் இல்லடா, கரூர் சம்பவம். என்னங்க ஒரு மனுஷன் கரூருக்கு போறான், அப்புறம் எஸ்ஓபிக்கு போறான், அப்புறம் அந்த விவகாரத்துக்கு போறான், ஜனநாயகனுக்கு போறான், என்னங்க கோர்ட்டு வீடுன்னு அலையிறான். இந்த விஷயத்துக்கு பரவாயில்லப்பா. டிவோர்ஸ் கேஸ் சொன்னல, அந்த விஷயத்துக்கு இப்ப நடத்தலையாமா, ஆஃப்டர் எலெக்ஷன் நடத்த போறாங்க. ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அப்புறம் தலைவர் தனியா அந்த வேலுநாச்சியார் கோர்ட்னு ரெடி பண்றாருல. ஆமா, அவருக்கு அவரே தீர்ப்பு எழுதிடுவாரா? அதனால அதை ஒத்திவைக்க சொல்லிருக்காங்க. இப்ப கம் டு தி பாயிண்ட், இதுக்கு வருவோம் நம்ம. ஓ சரி சரி சரி. இப்ப நம்ம இது அது முடிஞ்சு 15 நாள் வர முடியாது போன்ட்டாரு. அவங்க டக்குன்னு மிரண்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய டெல்லி அதிகாரி ஒரு ஆளு சாதாரணமா மிரட்டுறாங்க. இவன் பின்னாடி ஒரு சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு டானுகள்லாம் டான் எந்திரிச்சு போட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த தணிக்கை வேற எதுக்கு மாட்டிருக்காரு போன் அடிச்சு மிரட்டின ஒரு ஆளுக்கு உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. அதனாலதான் படம் பாக்கலையா? போயிட்டு படம் பாக்குறீங்களா இல்ல எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கை பயத்துல தளபதி இல்லையா, தணிக்கையாரத்துல ஒரு ஆள் படம் பாக்குற ஒருத்தருக்கு அத சொல்லி இன்னொருத்தருக்கு வயித்தால போயிருச்சு. ஆமா, அத சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு பாரு இன்னொருத்தர். ஆமா, அவருக்கு பக்கவாதம் ஆயிடுச்சு, ஆயிட்டாரு. அவர் தலை இப்படி நேராயி படம் பாக்குற வரைக்கும் அந்த படம் ஓடாது. அதனால ஓடாது. இப்ப முக்கியமான வேலை இருக்குங்க, என்னால வர முடியாதுங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, புரியுங்களா? பெரிய மனுஷன். சப்போஸ் இங்க வைக்கல அப்படின்னா இங்க பெரிய போராட்டமே நடக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப 15 நாள் என்ன வேலை இருக்கும்? அந்த ஆர்ப்பாட்டத்துல போய் கலந்துக்குவாரா? அது ஒரு நாள் தானே. இல்ல அவரு வர மாட்டாரா? இப்ப கட்சி வேட்பாளர் பட்டியல தயார் பண்றதுல ஏதாவது பிஸியா இருக்காரா? இவருக்கு என்ன? அதை விட பெரிய பெரிய வேலை எல்லாம் இருக்குப்பா. அப்ப இந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை கூட்டம் அது ஏதாவது? அப்ப இந்த சட்ட ஒழுங்கு இதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிடணும் தொடர்ந்து டெய்லி, அது அந்த மாதிரி இல்ல. இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதிகள், கொள்கை வாக்குறுதிகள், அது ஏதாவது எழுதுற வேலை ஏதாவது? அதுக்கு ஒரு வேலை இல்ல. அப்ப வேற என்ன வேலை? இப்ப இந்த டைவர்ஸ் கேஸுக்கு அலையிறோம், அது ஏதாவது பாயிண்ட் ஏதாவது? அதுதான் ஒர்த்தே இல்லன்றாரு. வேற என்ன 15 நாள் புடுங்குற? அடுத்ததுக்கு ஸ்கிரிப்ட் படிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிங்கறிய? இருக்கும். அப்ப அது பெரிய வேலை தான். அப்ப அது பெரிய வேலை தான். 15 நாள்ங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் தெரியுதுல்ல. ஆமா, டக்குனு முடிச்சு விட்டா அடுத்த வேலையை பார்க்கலாம், ஏன் இழுத்துக்கிட்டே இருக்காங்கிறது ஒரு சந்தேகமா இருக்குது. செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்காங்களாமா. அப்படியா? அவர் அந்த சம்மனும் வாங்கல, வரவும் முடியாதுன்னு இருக்காரு. அப்படியா? எனக்கு சம்மந்தம் இல்லாத வழக்கு நாங்க ஏங்க வரணும்? நீங்க போட்டா நீதிமன்றத்துல பாத்துக்கிட்டு நீங்க தாராளமா போட்டுக்கோங்க. ஆமா, அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, ப்ரூஃப் இருந்தா வரவாங்க. நீங்க கை காட்டுறீங்களா விட்டா இந்த அவரு ஏன் கூப்பிட்டுருக்காங்க? சும்மானா இவங்க கொளுத்தி போடுவாங்க. சில்பா குமார் வேலையா இருக்கும். சில்பா குமார் வேலையா இருந்தனால பண்ணக்கூடிய ஆளுதான் சில்பா குமார். ஆமா, சரி. அதை தாண்டி பார்த்தோம்னா மகளிருக்கு பெரிய இது கொடுத்துருக்காருப்பா. என்ன வாக்குறுதி எல்லாம் படிச்சே இல்லையா? இப்ப குழந்தைங்கள்ல இருந்து வருவோம், அந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் கொடுக்காங்கிறாப்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகை கடையில 5000 ரூபாய்க்கு சீட்டு கட்டினப்பா. ஒரு சவரம் வரும்னு ஒரு வருஷம் கழிச்சு போய் கேட்டா, அரை சவரம் தாண்டா வரும்னு சேட்டுக்கார சொல்லிட்டான். ஏண்டானா நகை வேலை டபுளா ஏறி போயிருச்சு அப்படின்னு 60,000 தான் தருவேன் அப்படின்ட்டான். இப்ப இந்த ஆடு மோதிரம் தராங்கிறாப்லயே எத்தனை கிராம்னு சொன்னாப்லையா இல்ல எத்தனை செவரன்னு சொன்னாப்லையா? மாட்டிப்பான். ஒரு ஆளுக்கு 1 கிராம்ல, ஒரு குழந்தைக்கு 1 கிராம்ல போடலாம் மோதிரம். அதுவுமே ஏறிக்கு இருக்கியா? நான்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்கிக்கிறேன்யா. இன்னைக்கு ஏறு கிடுகிடுங்குதே. இப்ப எப்படி தருவாரா மாட்டாரா? தங்க விலை ஏறுதுன்னு உலட்டுற மாட்டாரு. தங்க விலை ஏறுனா பரவாயில்ல,
ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான குழந்தைங்க பிறக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. அது தெளிவா பேச வேண்டியிருக்கு. ஆமா. அப்புறம் இந்த தாய்மாமா கைவரிசை தாய்மாமா கைவரிசை சீர்வரிசை சாரி இது தப்பா வந்து அது வந்து மாவட்ட செயலாளர். கைவரிசை மாவட்ட செயலாளர். ஆமா அது இல்ல இது சீர்வரிசை திட்டத்துல ஏதோ ஒண்ணு சொன்னாப்ல சிலிண்டர் தரான்னாப்லயே. அது வந்து வேறயா? அது வேற. அது அன்னபூரணி. இது ஆத்தா அன்னபூரணி. அருள்ல வருதா ஹோட்டல் அன்னபூர்ணிப்பா. அன்னபூரணி சூப்பர் 6. அது என்ன சூப்பர் அன்னபூரணி? அன்னபூரணி ஏன்டா வந்தா? ஆத்தா அன்னபூரணியே இங்க வந்தாங்க. அவர் என்ன பண்றாருன்னா சிலிண்டர் எதுக்காக யூஸ் பண்றது? சாப்பாட்டுக்காக யூஸ் பண்றது. ஆமா. அதனால அன்னபூரணி அம்மா வந்து சாப்பாட்டுக்காக உள்ளது அப்படி கனெக்ட் பண்றாப்ல. அத ஏண்டா அப்ப கல்விக்கு வந்து வரலட்சுமின்னு வச்சிருவீங்களாடா? வரலட்சுமி வந்து சாப்பிட்டு பொண்ணியா கொண்டு வரீங்க? இல்ல எனக்கு புரியலையே. அப்ப எழுத்த வீட்டுக்காரன் ஏடா கூட திட்டம்னு ஒண்ணு வைக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் பலபல திட்டம்னு வைக்கலாம், பெரியப்பாவின் சிலும இது வேற ஏதாவது திட்டங்கள் வைக்கலாம், ஏதாவது வைக்கலாம். பால்காரனின் ஏதாவது ஒரு திட்டம். என்னையா திட்டம் வச்சிருக்காரு அந்த தளபதி? உண்மையிலே பெரிய விஷயமா இருக்குதே. அப்ப இந்த சிலிண்டர் வேலை 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு இந்த தற்கொலை எங்க சொல்லிருக்காரு. இந்த பாம்பு போட்டு இது பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. இப்போ சிலிண்டர் விலையா துபாயில சிலிண்டர் கிடைக்கிறது இல்லையாமா? நம்ம ஊர்லயும் ஏத்திட்டாங்க. விலை ஏத்திட்டாங்கன்னு சிலிண்டரை கட் பண்ண மாட்டான்னு சத்தியம் பண்ணி சொல்லுவாரா நம்மால? அது எப்படி முடியும்? அது சொல்ல முடியாது. அது பெரிய சிக்கலாய் போய் வருமா? சிலிண்டர் தட்டுப்பாடுல பெங்களூர்ல பல ஹோட்டல்ல மூடுறாங்களாம். ஆமா ஆமா மூடிட்டாங்க. மூடுறாங்க இல்ல, இன்னையில இருந்தே மூடுறாங்க. அப்ப நம்ம எப்படி இங்க எல்லாரும் பனையூருக்கு வந்து சாப்பிட்டு போயிருங்கன்றா? விறகு கட்டை கொடுத்துருவாரு. 3 கிலோ விறகு கட்டை நீங்களே பொங்க வச்சு கிண்டிக்கங்க அப்படின்றாரு. மாசத்துக்கு 3 கிலோ. ஆமா. அப்ப வேற என்ன திட்டம்? வேற என்ன திட்டம்? அந்த நாப்கின் அது ஏற்கனவே இருக்கு இல்லங்க, ஏன் இவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாப்ல? அவரு என்ன பண்றாப்ல, சிறப்பா செயல்படுறது இல்லையா? சிறப்பா செயல்படுறதுலன்னா சிறப்பா செயல்படுத்தணும்னு சொல்லு. சரி, வேற எங்க இது செயல்படல, எத்தனை பேருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு டீடைலோட பேசிட்டு நான் வந்தா சிறப்பா செயல்படுத்துவேன்னு சொல்லணும். 60 வயசுக்கு உட்பட்ட மகளிர்களுக்கு மகளிர் தொகை வந்து 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஆட்சியில அந்த வரம்பு இருக்கானுங்கிறது எனக்கு தெரியல. இல்ல வரம்பு கிடையாது. இல்ல அவரு வந்து 60 வயசுக்கு மேல இருக்கவங்களோட ஓட்டர் ஐடியை அவர் கேன்சல் பண்ண போறாரு. ஆமா ஆமா ஆமா. அவங்க கட்சியில அப்படிதான் ஓட்டு நம்மளுக்கு போனது ஓட்டு எதுக்கு கேன்சல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அனைத்து பேருந்துகள்லயும் இலவசம்னு சொல்லியிருக்காப்ல. போக்குவரத்து துறை எவ்வளவு நட்டத்துல போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை சரி செய்யறதுக்காக பிங்க்னு கார்னர்ல மட்டும் அடிச்சது மட்டும் இல்லாம சைட விளம்பரத்துக்கு மட்டுமே கொடுத்து பல தனியார் விளம்பரங்களை வச்சு அந்த துறை ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதும் அந்த துறையில ஓய்வு பெற்ற அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, அங்க இருந்த ஊழியர்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னா, அதுவும் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ அப்படின்னா இதுல 2 சிக்கல் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீனா தமிழ்நாடு முழுக்க டிராவல் ஆகிற எல்லா பஸ்லயுமா, இல்ல தமிழ்நாடுக்குள்ள அங்கங்க இருக்க மாவட்டத்துக்குள்ள இருக்க பஸ்ல மட்டுமா? எம்டிசியா எஸ்டிசியா தெரியல, சொல்லல. தெளிவா சொன்னா இவங்க யோசிச்சிருவாங்க. அதனால லாங் டிராவல் போற பஸ்க்கும் இருக்கா, சிட்டிக்குள்ள போற பஸ்க்கு மட்டும் இருக்கான்னு தெரியல. அது தெரியல. இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப இன்னொன்னு யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப இந்த பஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த பஸ் வந்து இப்ப இந்த கவர்மெண்ட் பஸ் மாதிரி அந்த ஆட்சி வர கலர் மாத்துவாங்க. ஆமா, அந்த மாதிரி இப்ப ஒரு பிரச்சார வாகன கலர்ல வந்து பஸ் எல்லாம் மாத்த போறாங்க. ஓ, நடுவுல தாமரை வச்சுக்கலாமே. அது வந்து அந்த டைம்ல யோசிப்பாங்க. அந்த கலர்ல மாத்தி ஆரஞ்சு கலர்ல. இந்த அடுத்த திட்டம் +2 வரைக்கும் படிக்கும் மாணவர்களின் தாய்க்கு 15,000 ரூபாய். நம்ம கலைஞர் அப்பவே, அதாவது தங்கம் விலை கிராமுக்கு 4,000 இருக்கும் போதே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. 8வது வரைக்கும் படிச்சாலே உனக்கு தங்கம் 1 கிராமும் 5,000 ரூபாய் பணமும் கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதே நேரத்துல படிக்க வைக்கணும்னு ஒரு பெரிய சிக்கலான இருந்த நேரத்துல இவங்களை படிக்க வச்சுக்கிட்டே இவங்க கையில தங்கமும் கொடுத்தோம்னா கல்வியும் ஒரு தங்கம் அப்படின்னு அவர் வந்து அப்பவே யோசிச்சு, என்னன்னா 8வது வரையும் படிச்சிருக்கோமா, படிக்காம அப்பவே அவர் 5,000 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் +2க்கு ஒரு அமௌண்ட், காலேஜுக்கு ஒரு அமௌண்ட். 2006க்கு வந்ததுக்கு அப்புறமா கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள +2 முடிச்சது காசு கொடுத்தாங்களா? அந்த காசியா? சரி சரி. அதுக்கப்புறமா
2006 ஆட்சிக்கு வந்தப்போ ஒரே ஆட்சியில 3 முறை அந்த 2 முறை அந்த திட்டத்தோட அமௌண்ட் வந்து ஏத்துனாரு கலைஞர். இந்த தற்குறி என்ன நோக்கத்துக்காக இதை அனுப்பியிருக்காரு நமக்கு தெரியல. நம்ம தலைவர் பெரிய ஆளு தான், அது கொடுப்பாருப்பா, அதெல்லாம் பெரிய ஆளு தான், அவரு நிச்சயமா கொடுப்பாரு. இன்னும் பல சலுகைகள்லாம் வருதான்ப்பா. ஒரு ஊருக்கும் 10 ஸ்விம்மிங் பூல் கட்டி தராராம். 10 ஸ்விம்மிங் எதுக்கு? தண்ணீர் தட்டுப்பாடு வரப்போதா, நீங்க வெளியில வந்து நல்லா குளிக்கணும் அப்படின்னு. அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல 2 கோடை பிரிக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளயுமே ஆண் தனியா பெண் தனியா தான் வாழணுமா. பெண்களுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்குள்ளே பாதுகாப்பு. அவர் வீட்டுல எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எல்லாருமே அப்படிதான் இருந்தாகும். ஆண் தனியா பெண் தனியா பிரிச்சிடணும். பொம்பளை கண்டக்டர் இருந்தா பொம்பளை டிரைவர் தான் இருக்கணும்னு அவர் வந்து அந்த பஸ்ல லேடிஸ் மட்டும் தான் ஏறணும் அப்படின்னு அவர் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் பஸ் எல்லாம் இப்ப எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்ல சமமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாருங்க, அதுக்கான தேவை இல்லையே. எல்லாரும் சமமா இருக்கணும், விடியல் பேருந்துன்னு வந்துருச்சு, நீங்க எல்லாம் தாராளமா போங்க அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி விட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் வந்து குறுக்க கான்ட்ராக்ட் செவரு வச்சுருவாரு பஸ்லயே வச்சு. அதே மாதிரி போன்ல நீங்க யாருக்காவது ஒரு பையன் வந்து பொண்ணுக்கு அடிச்சான்னா வெரிஃபிகேஷன் ஆகும். நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கு அடிக்கிற, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னு அடிச்சு நீ ஏதாவது ஒரு உறவுமுறை சொல்லணும். அப்பனாதான் அந்த பொண்ணுக்கு. அப்படிலாம் வேணாம்பா, அதெல்லாம் தளபதியை மாட்டி பாப்பல. அப்புறம் அப்படியா? இல்ல ஜெகதீஷ் தான் மாட்டோம்ல, இவர் மாட்ட மாட்டாப்ல. பாப்பா என்ன திட்டம் வருது நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். பாத்துட்டு முடிச்சு விட்டுருவோம். சரி முடிச்சுடுவோம். நன்றி, வணக்கம்.